ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நேற்று ட்ரா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 140. இந்த 140 எப்படி வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் என்ன அப்படின்னா 0 வந்து இப்போ வந்துச்சுன்னா எத்தனை நாளுக்கு வரும் அப்படின்னா 5 days வரும். எப்படி அப்படின்னு பார்த்துங்க. 1 2 3 4 பார்த்தீங்கன்னா 5 நாள் வரும். எந்த போர்டு வந்தாலும் சரிங்க, பி போர்டு ஏ போர்டு எல்லாத்துலேயுமே வந்து 0 வந்துச்சுன்னா அதில் வந்து கவுண்டிங் வந்து 5 வரும். சரி, 0 வரல அப்படின்னா 5 வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0 வந்துருச்சு, 0 வரல அப்படின்னா 5 தாங்க வரும். இது வந்து டீரை பொறுத்த வரைக்கும் இப்படிங்க. இதான் ட்ரிக்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் நேற்று வந்து ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு பாருங்கள். இப்போ மந்த்லி சார்ட்டில் என்ன அப்படின்னா பாருங்கள், நம்ம வந்து போன வருஷம் வந்தது பார்த்தீங்கன்னா எப்பயுமே போன வருஷம் வந்த ரிசல்ட் அப்படியே தூக்கி அப்படிங்க வச்சுட்டாங்க. அப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்துருப்போம், 984 தான் பார்த்துருப்போம் முதல் நாள் ரிசல்ட்டு. அதுக்கு முதல் நாள் வந்த போர்டில் இருந்த 140 அப்படியே தூக்கி வச்சிட்டான். அதனால் எப்போ பார்த்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 140 நேற்று வந்துச்சுங்களா. அப்போ நம்ம என்ன செய்வோம், 140 தான் பார்ப்போம். அப்போ இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா 965 பாருங்கள், இந்த ரிசல்ட்டு தூக்கி வந்து வச்சுருவான், அல்லது பாக்ஸில் வந்தாலும் வந்துடும். அதனால் இதையும் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ சார்ட்டை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டே ரிசல்ட் வச்சு தான் நான் இந்த வாரம் ஃபுல்லாக வந்துட்டு இருந்தோம். பாருங்கள் 858. அதில் வந்து பார்த்திங்கன்னா மண்டே வரல. நேற்று வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பரில் கூடிய நம்பர் உள்ள பாஸ் ஆகும்னு சொன்னால், ஏன்னா 5 வரல, 5க்கு பவர் 0 கொண்டாந்துட்டாங்க. அதேமாதிரி 0 எங்கே இருக்குன்னு வச்சுன்னு சொன்னால் ஆல்ரெடி 5 நாளைக்கு வரக்கூடிய 0 5ங்கிற நம்பரு ஏதோ ஒரு போர்டில் பாஸ் ஆகும். 5 நாள் ஆச்சுன்னா 0 5ங்கிற ரெகுலர் பாஸ் ஆகும். அது மாதிரி தான் நேற்று கொடுத்துருக்காங்க. இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா பவர் வச்சும் வரல, நேரடியாகவும் வரல, அந்த டேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் பொறுத்தவரைக்கும் என்ன அதிக நாள் பெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து 28 நாள் இருக்குது. அதே மாதிரி 0 வந்து 19 நாள் பெண்டிங் காட்டுதுங்க. அதேமாதிரி பிபோட பொறுத்தவரைக்கும் அதிக நாள் பெண்டிங்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர், அதே மாதிரி 2ஆம் நம்பர், அதே மாதிரி 9 சொல்லியிருக்கோம். டீரை பொறுத்த வரைக்கும் 9 6 0 ரெகுலராக வரக்கூடிய நம்பர். 9 வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது 14 நாள், அதனால் 9 உள்ளே வரலாம். அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2, அதே மாதிரி 3. ஓகேங்களா. அதேமாதிரி 6 வந்து சொல்லியிருக்கோம். நம்ம 6 வந்து பாருங்கள் பி போர்ட்லேயும் 10 நாள் இருக்குது. அதனால் 9 6 0 நம்பரை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதை வந்து எப்பயுமே விட்டுறாதீங்க. ஓகேங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா 0 4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 1. 2 டீச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 25 31 02 43 42 35. 2 டீச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 21 03 45 01 41 05. இது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் 140. இந்த 140 வந்து பார்த்திங்கன்னா 1 பவர் 6, 1க்கு பவர் 6, 4க்கு பவர் 9, 0க்கு பவர் 5ங்க. ஓகேங்களா. அதேமாதிரி வந்து 6 வந்தால் நேரடி நம்பர் வந்து 1 வந்தால் நேரடி நம்பர் வந்து 8, 4 வந்தால் நேரடி நம்பர் 1, 0 வந்தால் நேரடி நம்பர் 7. பார்த்திங்கன்னா 817 கணக்கில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பவர் வரல, போர்டு நம்பர் தான் உள்ளே அப்படியே பாஸ் ஆகுது. அதனால் போர்டு நம்பர் கொஞ்சம் பார்த்துக்குங்க எது பெண்டிங் லிஸ்ட் இருக்குதுன்ட்டு. ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 431 965 025 001. பார்த்திங்கன்னா 021 035 433 523. ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நம்ம கெஸிங் என்ன பண்ணால் 5 பார்த்திங்கன்னா 6, சப்போர்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா 9 கொடுக்குறோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கேஆர் மற்றும் டிஆர் நம்பர் பண்ணோம்னா 73 391 63 727 நம்பர் ஹாய் மெசேஜ் பண்ணால் எல்லா டீட்டெயிலும் வச்சுருவாங்க. உங்களுக்கு வின்னிங்கான அமௌண்ட் அடுத்த அரை மணி நேரம் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிரும். அப்படிப்பட்ட கம்பெனிங்க இந்த நேரடி கம்பெனி, அதனால் நம்பி போடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்மி ஷோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 831. பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்று கொடுத்துருந்தோம். நம்ம என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 3 கொடுத்துருந்தோம். 3 வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி வந்து நம்ம 13 அப்படிங்கிற நம்பரை நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து ஆப்போசிட்டோடு வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆப்போசிட்டை வந்து பார்த்திங்கன்னா 31 வந்துருக்கு. நம்ம 13 கொடுத்துருந்தோம், ஆப்போசிட்டாக மாறி 31 வந்திருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா
என்ன கூட வந்துன்னா 995 வந்திருக்குங்க. அப்போ 995 அதனால் வந்து டபுளாயும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஏர் சார்ட்டை பாருங்கள். ஏர் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 212 வந்துருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் கண்டிப்பாக 2 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டில் 2ங்கிற நம்பர் வரலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் கணக்கில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அதிக நாள் பெண்டிங் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. 2 வந்து 33 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதனால் இப்போ 212ன்னு பார்த்தோம்லவா இயர் சார்ட்டில். இப்போ 233 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி சி போர்ட்லேயும் 18 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அதிக நாள் பெண்டிங் 21 நாள் வந்து 9 பெண்டிங் இருக்குது. 5 வந்து 17 நாள் பெண்டிங் இருக்குது. பாருங்கள் 9, 5ங்கிற நம்பரால் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 5 31 நாள் பெண்டிங் இருக்குது. 0 பாருங்கள் 37 நாள் பெண்டிங் இருக்குது பாருங்கள். அப்போ 9, 5, 0லாம் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்துங்க சி போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 9, 21 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 3 பாருங்கள் 31 நாள் பெண்டிங் இருக்குது. 3ங்கிறது நம்ம இந்த வீக் வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் கண்டிப்பாக 3 ரெகுலராக வரக்கூடிய நம்பர். சி போர்டில் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டில் வச்சு கொடுக்குறோம் 2, 4. அதே மாதிரி வந்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 0, 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 9. 3 வந்து ஆல் போர்டு கண்டிப்பாக வருங்க. ஏன்னா இந்த வீக் வந்து சண்டே வந்த ரிசல்ட்டில் 3 இருக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக 3 வரும். பெண்டிங் சார்ட்லேயும் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் 59, 03, 53, 09, 20, 45. டிஜிட் பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 25, 40, 23, 49, 43, 29. இந்த நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் வந்து மாறி கூட வரலாம். 52 வரலாம் அல்லது 04 வரலாம். அதனால் நீங்கள் பார்த்து போர்டில் என்ன கொடுக்குறோன்னா அதை வந்து நீங்கள் ஆப்போசிட் வச்சு பார்த்து கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். ஏபிசி பொறுத்த வரைக்கும் 459, 203, 386, 212. பார்த்தீங்கன்னா 053, 209, 995 டபுள்ஸ் வருவதுக்கான கூட வாய்ப்பு இருக்குங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 0, சப்போர்ட்டுக்கு 7. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டே ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320. ஓகேங்களா? பாருங்கள் ஏ போர்டில் 3 அப்படியே பாஸ் ஆகுது. ஓகேங்களா? 320 வந்துச்சுங்களா? ஏ போர்டில் இருக்கிற 3 நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்குங்க. அடுத்த நாள் பாருங்கள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா 3 பாஸ் ஆகிக்குங்க. பார்த்திங்கன்னா டபுள் 3 வந்துருச்சு. அப்போ 3ங்கிற நம்பர் சண்டே வந்த ரிசல்ட்டை வச்சு உள்ளே வந்துக்கிட்டே இருக்குதுங்க. அதனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து உள்ளே பாஸ் ஆக போகுதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எதில் அப்படின்னா நம்ம ஏ போர்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர் பாஸ் ஆக போகுதுங்க. ஓகேங்களா? ஆனால் இயர் சார்ட்டில் என்ன வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 356. அதே மாதிரி நேற்று வந்த ரிசல்ட் வந்து 933. அதுக்கப்புறம் ஏ போர்டில் 3 பாஸ் ஆகுது. அதுக்கு மொதல் வருஷமும் 3 பாஸ் ஆகுது. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3 பாஸ் ஆக போகுதுங்க. பார்த்தீங்கன்னா போன வீக் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா 305 நம்பர் அப்படி பாஸ் ஆகிக்குது. பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஏ போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. 3ங்கிற நம்பர் 8 மணி ஷோ பொறுத்த வரைக்கும் பெண்டிங் லிஸ்ட்டில் பாருங்கள் நீங்களே. அதிகமாக பெண்டிங் பார்த்திங்கன்னா 6 இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது. அதே மாதிரி 7 இருக்குது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும். பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பெண்டிங் பாருங்கள் 7ஆம் நம்பர் 29 நாள் பெண்டிங் இருந்ததுனால இன்றைக்கி 7 வந்து உள்ளே வரலாம். அதே மாதிரி 4 நம்பர் 24 நாள் பெண்டிங் இருக்குது. 20 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8, அதே மாதிரி 4. இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொடுக்க போகிறோம். சண்டே ரிசல்ட்டு வீக்லி வந்ததில் அதையும் கன்சிடர் பண்ணிவிட்டு அதே மாதிரி நேரடியாக பாஸ் ஆகக்கூடிய நம்பரையும் வச்சு நம்ம என்ன செய்யணும்னா கொடுக்க போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 3, 5. பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 7, 6. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 4. 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 78, 64, 68, 74, 37, 56. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ஆளில் கொடுக்குற நம்பர் 36, 57, 38, 54, 58, 34. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 58 வந்து 85 வரலாம், 34, 43 வரலாம். அதனால் நீங்கள் வந்து நம்ம ஏபிசி போர்டில் வந்து நான் கொடுத்துக்கிற சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது மாதிரி மேட்ச் பண்ணி கரெக்டாக அதே மாதிரி பெண்டிங் லிஸ்ட் சார்ட்டையும் கன்செப்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 378, 564, 368, 574, 513, 635. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா 3, 7,
சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்குறோம், பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கனால 0 கொடுக்குறோம். 3 7 சப்போர்ட்டுக்கு 0. இது ரிசல்ட் வந்து 933. பார்த்தீங்கன்னா அது 9க்கு பவர் 4 3க்கு பவர் 8 பார்த்தீங்கன்னா 488ங்கிற ஒரு நம்பரையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பவர் வச்சு சொன்னோம் 488. அதே மாதிரி நேரடி வரக்கூடிய நம்பர் 9க்கு நேரடி நம்பர் 6. அதே மாதிரி 3க்கு நேரடி நம்பர் வந்து 0 3க்கு 0. அதனால் வந்து 488 600ஐயும் கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் டபுள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 88ம் வருது, 00வும் வருதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 8 மணி ஷோ பொறுத்த வரைக்கும்.